இங்க ஒரு பையனுமே ஆசையா அவங்க அப்பா கிட்ட டைரி மில்க் கவரை காட்டி இது எனக்கு வாங்கி தருவியாப்பா அப்படின்னு கேட்பான். அப்ப அவருமே இதோட விலைய பார்த்துட்டு நம்மளால இதை வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிடுவாரு. அதை கேட்டோன்னு அந்த பையனுமே கோவப்பட்டு அங்கிருந்து போக ஆரம்பிச்சிருவான். இதை பார்த்துட்டு அவங்க அப்பாவுமே அந்த பையனுக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சத்தியம் பண்ணி கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் தான் அந்த பையனுமே அவங்க அப்பா கிட்ட ஜாலியா பேச ஆரம்பிப்பான். ஆக்சுவலா இந்த பையனுக்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். அவருமே இந்த பையனை ரொம்ப பாசமா வளர்த்துட்டு வருவாரு. இந்த பையன் அந்த டைரி மில்க் மேல அதிகமா ஆசை வச்சிருக்கான். ஸ்கூல்ல கூட அந்த டைரி மில்க் மூந்து பார்த்துட்டு இருப்பான். அவங்க அப்பாவுமே மல்லிகை கடையில ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப கூட இந்த பையன் அந்த வெளியே போகும்போது அந்த டைரி மில்க் தான் பார்த்துட்டு போறான். இப்படியே அந்த பையன் பிறந்த நாள் அன்னைக்கு அவங்க அப்பாவுமே அந்த பையனுக்கு டைரி மில்க் வாங்கி கொடுக்கறதுக்காக ஓனர் கிட்ட போய் என்னோட பையனுக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி அந்த டைரி மில்க்குமே கேட்பாரு. ஆனா அதோட விலை அதிகமா இருக்கனால இதெல்லாம் உன்னோட பையனுக்கு தர முடியாது அப்படின்னு சொல்லி அவர் அசிங்கப்படுத்திடுவாரு. ஆனா இவரு சுத்தமா வருத்தப்படாம அவர் பையனுக்காக திரும்ப எடுக்க போகும்போது அவருமே அதுக்கு உன்னோட பையனுக்கெல்லாம் டைரி மில்க் கேக்குதா 50 பீசஸ் சாக்லேட் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி அவனை அசிங்கப்படுத்திடுவாரு. ஆனா இவர் அது கண்டுக்காம அந்த ஓனரையுமே மீறி அந்த சாக்லேட் எடுத்துருவாரு. அப்ப இவருமே எடுக்கும் போது தெரியாம இவரோட கை ஓனர் மேல இடிச்சிடும். அதனால ஓனருமே ஃபோர்ஸா பின்னாடி போகும்போது பின்னாடி இருக்க கண்ணாடியில அவரோட மண்டை இடிச்சிடும். சோ இப்ப அவரோட மண்டையிலேயுமே ரத்தம் வர ஆரம்பிச்சோடனே அவருமே பயங்கரமா கோவப்பட்டு இவரை போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாரு. கடைக்கு வெளியில இவரை முட்டி போட வச்சு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த பையனுமே தன்னோட அப்பா சாக்லேட் வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி ஸ்கூலுக்கு வெளியில காத்திருப்பான். போலீஸுமே அந்த இடத்துக்கு வந்து இவரை முட்டி போட வச்சு பயங்கரமா அடிக்கிறாங்க. அந்த சமயம் பார்த்து அந்த பையனுமே அங்க வர அவங்க அப்பாவுக்குமே பயங்கர கஷ்டமா போயிருது. அந்த பையனுமே அவரை பார்த்துட்டு என்னப்பா உனக்கு இவ்வளவு அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுவ ஆரம்பிச்சிருவான். அவருமே அந்த பையனை பார்த்துட்டு நான் வரும்போது உனக்கு 2 சாக்லேட் வாங்கிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி போலீஸ் கூட அங்கிருந்து கிளம்பி போயிருவாரு. இந்த பையனுமே நைட்டு ஃபுல்லா அவங்க அப்பாவுக்காக வீட்லயே காத்திருப்பான். அப்ப அவங்க அப்பாவுமே நைட்டு பயங்கரமா அடிபட்டு வீட்டுக்கு வருவாரு. அப்ப அவரோட பாக்கெட்ல இருந்த 2 சாக்லேட்டையுமே அந்த பையனுக்காக எடுத்து கொடுப்பாரு. அது பார்த்தா ஃபுல்லா ரத்தமா இருக்கு. இந்த பையன் அதை கீழே போட்டுட்டு இனிமேட்டு எனக்கு சாக்லேட்டே வேணாம்ப்பா நீ மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சி பயங்கரமா அழுவ ஆரம்பிச்சிருவான். இப்படியே அவங்க 2 பேருமே நைட்டு தூங்க ஆரம்பிப்பாங்க. அடுத்த நாள் காலையில பார்த்தா அவங்க அப்பா இறந்து போயிருப்பாரு. சோ இந்த அப்பாவுமே அந்த பையனோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக தன்னோட உயிரையே விட்டுட்டாரு.